அன்று 3 அடிகளால் இந்த உலகத்தை அளந்து இந்த உலகம் உன்னுடையது என்று உணர்த்திய பெருமானே, உனது திருவடிகளுக்கு நமஸ்காரம். சீதையை மீட்டெடுக்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தூக்கி எறிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். எதிரிகளுக்கு எவ்வளவு பலம் இருந்தாலும் அவர்களை உன் வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று இந்த பாசுரத்தை முடித்திருக்கிறார் ஆண்டாள். புண்ணிய காலமான இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி அடைவோம். ஓம் நமோ நாராயணா.